Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses. Apply now. அப்புறம் நான் அந்த காம்பவுண்ட் செவர குதிக்கிறேன்னு அப்ப உங்களை யாருங்க என்ன பிடிக்க சொன்னது? பெரிய ஹீரோன்னு நினைப்பா? அதான் நான் பார்த்தேன். உன்னை தூக்குனதுக்கு என்ன திட்டலையா, மறந்துட்டியோன்னு இப்பதான் நினைச்சேன். என்ன நினைச்சீங்க? என்ன இறக்கி விடுங்கன்னு எத்தனை தடவை சைக்கிள்ல சொன்னேன், கண்டுக்காம இருந்தீங்க. தப்பு மல்லே, நான் உன்னை தூக்குனேன்னு சொன்னது தப்பு. நீ என் கையில குதிச்சேன்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும். இத பாருங்க, சம்பந்தம் இல்லாம ஏதாவது சமாளிக்கணும்னு உளறிட்டே இருந்தீங்கன்னா கையில கடிக்கிறதெல்லாம் தூக்கி மண்டையில போட்டு பொளந்துருவேன் பாத்துக்கோங்க. பொண்ணா நீ என்ன பேச்சு பேசுற, ராட்சசி மாதிரி. சரி, சப்போஸ் நீ குதிச்சு உன் கால் உடைஞ்சு உன்னை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் அங்க உனக்கு கட்டல்லாம் போட்டு விட்டு வீட்ல வந்து பகமானமா உட்கார்ந்துட்டு இருப்பேன். நான் உனக்கு சேவை செய்யற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் மொட்டை மாடிக்கு வான்னு சொல்லுவேன். அப்ப உன்னை தூக்கிட்டு வரவும் சொல்லுவேன். இங்க வந்து என்ன திட்டுவேன். இதெல்லாம் வேணான்னு தான் நான் அந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நீ பருத்தி பால் குடி இல்ல சுக்கு பால் குடி, அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ஆனா என் பொண்ணுக்கு அதெல்லாம் கொடுக்க கூடாது. ஏன் கொடுக்க கூடாது? அது ஹைஜீனிக்கா இருக்குமான்னு எனக்கு தெரியல. கண்டதெல்லாம் சாப்பிட்டா அவளுக்கு பழக்கம் இல்ல. முக்கியமா அவளுக்கு ஒத்துக்காது. அத நீங்க கண்டதுன்னு சொல்றீங்க? சாப்பிடுற எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு மனுஷங்களா தெரியலையா? நாங்கெல்லாம் பிறக்கும் போதே இதெல்லாம் சாப்பிட்டா வந்தோம், இங்க வந்து பழகிக்கிட்டோம், அவ்வளவுதானே? இல்ல, அது உங்களுக்கு ஓகே, ஆனா அவளுக்கு ஒத்துக்காது. பழக்கம் இல்லல்ல. இப்ப கூட பாரு, அவளுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. இந்த பெரிய பெரிய கண்ணாடி கடைக்கு கூட்டிட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வச்ச கண்டத கலர் கலரா வாங்கி கொடுக்குறீங்கல்ல, அதை விட இது ஹெல்த்தியானதுன்னு நான் அடிச்சு சொல்வேன். வெண்பா ஒரு வாரம் தொடர்ந்து பருத்தி பால் மட்டும் குடிக்கட்டும், ஸ்பிரிண்டர் மாதிரி வருவா. காய்ச்சல்லாம் அவ பக்கத்திலே வராது. நீங்க இத குடிச்சு பாருங்க, அப்பதான் தெரியும். இந்த விளம்பரத்துல சத்து இருக்கு முத்து இருக்குன்னு சொல்வாங்கல்ல, அது எல்லாத்தையும் விட இதுல 62.85% புரோட்டீன் இருக்கு, தெரியுமா? இத குடிச்சு பாருங்க. இந்தாங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்ஸ். இதே 5 ஸ்டார் ஹோட்டல்ல கொடுத்திருந்தா சந்தோஷமா வாங்கி குடிப்பீங்கல்ல. விடுங்கங்க, இதோட ருசி தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாக்க நல்லா தான் மஞ்சள்ல தங்கத்தை கரைச்சு வச்ச மாதிரி இருக்கு. நல்லதுன்னு வேற சொன்னாலே, குடிச்சுதான் பாப்போம். இல்ல, இந்த ஆளு தூக்கி கொட்டினாலும் கொட்டிடுவாரு. பெரியம்மா ஆசைப்பட்டு குடிப்பாங்களே, எடுத்துட்டே போயிடுவோம். வெண்பா, ஷூ எங்க போட்டா? நான் ரேக்ல எல்லாம் தேடி பார்த்தா எங்கேயுமே காணோம். டாடா, உங்களுக்கு வர்க் கொடுக்கிறதுக்காக தான ஒளிச்சு வச்சிருக்கேன் டாடா. ஒளிச்சு வச்சிருக்கீங்க? ஷூவை அந்த ரூம்ல வச்சிட்டு வந்திருக்க? பாவி, உன்ன ஷூ எடுத்து அங்க கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறேன். எனக்கு வேலை கொடுக்கறியா நீ? உன்ன ஷூ போட்டு. சரி வா, ஷூ போடலாம். உட்கார். காலையிலே நாளைய வச்சிட்டேன். சூப்பர் டாடா. பாத்து போட்டச்சா? நான் போட்டுட்டேன். அப்பா தான் ஃபர்ஸ்ட் போட்டு விட்டேன். வெண்பா, வாங்க. வெண்பா. ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல வெளியில போ. வெண்பா இங்க வா. சொல்றேன்ல. அம்மா, வெண்பா கூட்டிட்டு உள்ள போங்க. என்ன? வெண்பா, வெண்பா, வெண்பா. இங்க பாருங்க, அமைதியா வெண்பாவை என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் இங்க பிரச்சனை எல்லாம் பண்ண வரல. முடியாது. அப்படி இல்ல, நீங்க சொல்ல முடியாதுங்க. அவ என் அக்காவோட பொண்ணு. எனக்கு இப்ப வெண்பாவை பார்த்தே ஆகணும். இப்பவும் சரி, எப்பவும் சரி, வெண்பாவை உன்னால பார்க்க முடியாது. நான் பாக்குறதுக்கு வரல, அவளை என் கூட கூட்டிட்டு போக வந்திருக்கேன். யாரு? அப்புறம் சொல்றேன், இரு.
வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் அவ என் கூட இருக்கட்டும். இன்னைக்கு அக்காவோட பிறந்த நாள். வெண்பாவை கூட்டிட்டு நான் கோவிலுக்கு போனோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அது எப்படி இருக்கும்? அதான் உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. வெண்பா இன்னும் நல்லா கத்து. வெண்பா. அதான் அங்க கேக்கலையே. என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? என்ன மீறி நீ அவளை கூட்டிட்டு போயிருவியா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். நீ படிச்சவ தானே? என்ன ரைட்ஸ்ல என் குழந்தைய கூட்டிட்டு போகணும்னு நீங்க வந்திருக்க? பேசிக் அறிவில்ல உனக்கு? நிஷா, நீ வீட்டுக்கு போ. ஹலோ, நான் உங்ககிட்ட பேசல. எங்க ஃபேமிலி மேட்டர் பேசிட்டு இருக்கோம். நீங்க கொஞ்சம் ஓரமா நில்லுங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு விஜய் விஜய் விஜய், என்னடா பண்ற? நீ என் பையன்டா. எவ்வளவு பிரச்சனையா இருக்கட்டுமே, பேசி சரி பண்ண முடியாத பிரச்சனைன்னு லைஃப்ல ஒண்ணுமே இல்ல. அப்புறம் வேற என்ன சுவாரஸ்யமா டயலாக் பேச போறீங்க? இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கோங்க. நானும் வெண்பாவோ உங்களை எந்த விதத்திலயும் தொந்தரவு பண்ண மாட்டோம். நீங்க வெண்பாக்காக ஒரு பைசா கூட செலவு பண்ண தேவையில்லை. வெண்பா என்னோட அக்கா பொண்ணு. அவளுக்காக நான் கல்யாணமே பண்ணிக்க வேண்டான்னு முடிவெடுத்திருக்கேன். இதுக்கு மேல நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. மரியாதையா வெளியில போயிடு. விஜய் விஜய், விடு, நான் பேசிக்கிறேன். நான் உங்ககிட்ட பேச விரும்பலங்க. நீங்க யார் இதுல தலையிடுறதுக்கு? இங்க பாருமா, நான் யாருன்னு கேட்டல்ல, நான் விஜயோட லாயர். இப்ப பேசலாமா? உனக்கு என்ன, இப்ப வெண்பாவை பார்க்கணும் அதானே? பார்க்கணும்னு மட்டும் இல்லங்க, வாரத்துல 2 நாள் அவளை என் கூட கூட்டிட்டு போறேன். அப்பதான் அவளுக்கு எங்க வீட்டு ஆளுங்க யாருன்னு தெரியும். எங்க மேல பாசம் வரும். அவ எங்க ரத்தம் தானே. அப்படியெல்லாம் அனுப்ப முடியாதுமா. சட்டப்படி குழந்தை பேரண்ட்ஸோட தான் இருக்கணும். அம்மா இல்லல்ல, அப்ப அவ அப்பாவோட தான் இருப்பா. அவளோட கஸ்டடி விஜய்க்கு தானே. உனக்கு அவ வேணும்னா நீ ஒரு நியாயமான காரணத்தை கோர்ட்ல சொல்லி விசிட்டேஷன் ரைட்ஸ் கேட்டு முதல்ல பெட்டிஷனை போடு. கோர்ட் பெர்மிஷன் தந்தா தாராளமா வந்து கூட்டிட்டு போ. அப்புறமா போய் கஸ்டடி கேளு. இப்ப நீ முதல்ல கிளம்பு. அப்பா கூட இருப்பாளா? அவர் பாட்டு கிளம்பி ஆபீஸ் போயிடுவாரு. அப்ப யாரு கூட இருப்பா? அவளும் ஸ்கூலுக்கு போயிடுவா இல்ல? அவ ஸ்கூலுக்கு போறான்னு எனக்கு தெரியாது பாருங்க. நைட்டு கண்ட டைம்ல அவர் வருவாரு தானே. அது வரைக்கும் குழந்தை யாரு பாத்துப்பாங்க? அந்த கவலை எல்லாம் உனக்கு தேவையே இல்ல. எங்க அம்மா பாத்துப்பாங்க. மல்லி, நீ வெண்பாவை கூட்டிட்டு வா. ஓஹோ, நீதான் அந்த மல்லியா? கெத்தா ஸ்டைலா இருந்த என் அக்கா எங்க? இவ எங்க? எங்கேயோ பட்டிக்காட்டுல இருந்து இவளை கூட்டிட்டு வந்து என் அக்கா இடத்துல வச்சு அசிங்கப்படுத்துறீங்கல்ல. நீ ரொம்ப பேசிட்டு இருக்க. ஒழுங்கா வெளியில போயிடு. நான் கொலை வெறியில இருக்கேன். இங்க பாரு, எங்க அக்காவை கொன்னதே தோ இவர்தான். உன்னை எப்ப எப்படி கொல்லுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நீ பத்திரமா ஜாக்கிரதையா இருந்துக்கோ. என் அக்காவோட சாபம்லாம் இந்த குடும்பத்தை வாழவே விடாது. முதல்ல எல்லாரும் நல்லவங்க மாதிரி தான் வேஷம் போடுவாங்க. எங்க அக்கா செத்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், வெண்பா தான் என்னோட வாழ்க்கை, வெண்பா தான் என் உலகம்லாம் சொன்னாரு. எங்க அப்பா இவர் மேல கேஸ்லாம் போட்டாங்க. அப்ப கூட நான் இவர் வெண்பா தான் இவரோட லைஃப்னு வாழ்ந்துடுவாருன்னு நினைச்சேன். ஆனா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்ன கல்யாணம் கட்டிட்டு வந்து நிக்கிறாரு. வெண்பாவோட நிலைமைய பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாரா? உன்னை பார்த்தா அப்பாவையே தெரியுது. நீ தூங்குறப்போ தலையில ஏதாச்சும் தூக்கி போடுற குடும்பம் இது. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. பெரியவங்க இருந்தா கொஞ்சம் வந்து கூட்டிட்டு போ சொல்லு. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அதான் உங்க அப்பா போட்ட கேஸ் தான் கோர்ட்ல பொய்யினாகி ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சுல்ல. ஆளாளுக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நிம்மதியா என்னையும் என் பொண்ணையும் வாழ விடுறீங்களா? நானும் ரொம்ப அமைதியா பிரச்சனை பண்ண கூடாதுன்னு என் பிள்ளைக்காக எல்லாத்தையும் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்கு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். மல்லே, வெண்பாவை கூட்டிட்டு வா. போ போ.
வெண்பா வா வாமா கம் இங்க வா சீக்கிரம் ஸ்கூல் போகணும் டைம் ஆயிடுச்சு கொடுங்க இந்தா போ. ஏய் வெண்பா வா நம்ம வீட்டுக்கு போலாம் வா ஏய் கை விடு நிஷா, விடுங்க இல்ல, நான் கையை வீட்டுக்கு விடு, சொல்றேன். அவளை கையை வீட்டுக்கு விடுன்னு கூட்டிட்டு சொல்றேன். போறேன். கையை விடு. விடுங்க இல்ல. கையை விட விடுங்க போறியா சொல்றேன்ல. இல்லையா? சொன்னா கேளு. விடுங்க. வெண்பா போலாம் வா. வெண்பாவை நான் தான் வளர்க்க போறேன். நான் தான் அவளுக்கு அப்பா அம்மா. விடுங்க. ஏய் கையை விடு. விடுங்க. நிஷா, வா வெண்பா போலாம் ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி தள்ளி விட்டுட்டு மனசாட்சியே இல்லாம போறத பார்த்தல நீ. இந்த வீட்ல உன்னால வாழ்ந்துட முடியுமா? சொல்லிடு. வெண்பா இந்த வீட்ல வளர மாட்டா. அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் நான் பண்ணுவேன். விட மாட்டேன். நீ உள்ள போமா. அவ என்னென்னமோ சொல்லுவா, நீ மனசுல போட்டுக்காத. ஏய் சொல்றாங்கல்ல நீ உள்ள போ. இல்ல கொலைன்னு ஏதோ சொன்னாங்களே. அத நீ நம்புறியாமா? விஜய் அப்படிப்பட்டவனா? நீ மனச போட்டு குழப்பிக்காத. நீ என்ன நம்புறல்ல? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். ஏய் அதான் வித்யாம்மா சொல்றாங்கல்ல, நீ முதல்ல உள்ள போ. ஏய் சாப்பிட்டியா நீ? இல்லல சாப்பிடுறேன்னு சொல்லு, நான் போய் சாப்பாடு போட்டு வரேன். ஆ? நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க போங்க. ஏய், உள்ள போன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இந்த கேள்வி எல்லாம் உனக்கு தேவையா? ஆ? இல்ல பெரியம்மா, அந்த என்ன நொல்லு பொண்ணுன்னுட்டு நடிச்சு கொடுத்தமா, பேசின பணத்தை வாங்கணுமா, பெருசா கும்பிடு போட்டு போனமான்னு இரு. அவ எப்படி இருந்தா நமக்கு என்னடி? நீ திருந்த மாட்ட, திருந்தவே மாட்ட. அந்த பைக் முன்னாடி வண்டி நிறுத்துறா. என்ன தெரு சார்? ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் எங்கேயும் இருப்பேன். ஆமா, துரைக்கு யாராவது வந்தா கீழே இறங்கணும்னு சொல்லி கொடுக்கலையா? இடது கால கீழே வச்சு வலது கால அப்படியே சீட்டை தாண்டி கீழே வைக்கணும். ஆ? ஓட்ட சொல்லி கொடுத்த குருநாதர் பெரிய மனுஷங்களை பார்த்தா இறங்கி நிக்கணும்னு சொல்லி கொடுக்கலையா? இறங்குடா, இறங்குடாங்கறல. ஹலோ ஹலோ, என்னங்க பண்றீங்க? சட்டை விடுங்க முதல்ல, விடுங்க. யாருங்க நீங்க? திடீர்னு அவன் மேல கை வைக்கிறீங்க. கை எடுங்க முதல்ல. வேலா, யாரு அவரு? ஓ ஐயோ ஐயா, சாரிங்க ஐயா. உங்க ஆள் மேல கை வச்சது தப்புதாங்க ஐயா. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கட்டும் ஐயா, இல்ல தோப்புக்காரனை போட்டுமா? எத்தனை தோப்புக்காரனை போகணும்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்னங்க வேணும்? மல்லி தான் வேணும். அதை ஏன் என்கிட்ட வந்து கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. உன்கிட்ட கேட்காம வேற எவன்கிட்ட கேட்க சொல்ற? குமுதா புருஷன் தானே நீ. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? மல்லி எங்கடா இருக்கா? ஏங்க தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, சும்மா சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அட என்னடா நீ? உங்க கல்யாணத்தையே நடத்தி வைக்கிற அளவுக்கு உன் பொண்டாட்டிக்கு அவ க்ளோஸ் தானே? கேட்டா தெரியாதுங்கற? என்னடா எங்க அண்ணா இறங்கி எவ்வளவு சாப்பிட்டா பேசிட்டு இருக்காரு, நீ தெனாவட்டா பதில் சொல்லிட்டு இருக்க? அவர் நினைச்சா உன் தலையை துண்டாக்கி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாரு. தல, இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சே ஆகணும் நம்ம. டேய் மரியாதையா சொல்லிடுறா. நான் சொன்னாலும் இவனுங்க கேட்க மாட்டானுங்கடா. ஒரு மாதிரி இவனுங்க ஏதாச்சும் செஞ்சு விட்டு போயிடுவானுங்கடா. என்னண்ணே பேச்ச விடுண்ணே, இவனுக்கிட்ட கத்தியால தானே பேசணும். என்னண்ணே இங்க பாருங்க, தேவையில்லாம இப்படி ரோட்ல வழி மறிச்சு பிரச்சனை பண்ணாதீங்க. என்னப்பா நீ ரோட்ல பிரச்சனை பண்ணாம உன் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணா உனக்கு ஓகேவா? ஐயா ஐயா, என் பொண்டாட்டி வீட்டுல இருக்கா, பொம்பளைங்க இருக்கிற இடத்துல பிரச்சனை பண்ணலாமான்னு அப்போ ஒன்னு சொல்ல மாட்டேன்னு என்ன நிச்சயம்? டேய் நாங்க எங்க தாண்டா வந்து பிரச்சனை பண்றது? தல கைய கிழிச்சு விட்டு தல. இங்க பாருங்க, மரியாதையா பேசிட்டு இருக்கேன், அப்படியே போயிருங்க. இல்லன்னா பிரச்சனை வேற மாதிரி ஆயிடும். ஏய், நாங்க பார்க்காத பிரச்சனையா? எங்க தல பொறுமையா பேசிக்கிட்டு இருக்காரு, ஓவரா துள்ற. அவர் கத்தி எடுத்தா ரத்தம் பார்க்காம வைக்க மாட்டாரு. ஏங்க கத்தி கீழே கொடுங்க. தல தல அறுப்போடு தல. வேலா, ஏங்க விடுங்க. என்னங்க இப்படி பண்ணீங்க? ஐயோ வேலா, அவ்வளவுதான் தல. சொல்ல போறியா இல்லையா? மல்லி எங்கடா? எங்க சொல்லு. தெரியாது. என்ன கையில ரத்தம் வருது? கையில கத்தி வச்சிருக்காங்க. கையில கிழிச்சிருக்காங்க. போன் பண்றேன். எங்க வர்ற? இல்லையா? என்ன தம்பி? கையில கிழிச்சிருக்கு. இல்ல தேங்க்ஸ் ப்ரோ. ரத்தம் வருது தம்பி. என்னப்பா இப்படி சொல்ற? நான் பாத்துக்கிறேன். ஹாஸ்பிடல்ல போய் பாருங்க தம்பி. நம்ம ஹாஸ்பிடல் போயிட்டு அப்படியே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். போலீஸ்ல வேணாம்டா, நீ வண்டி ஓட்டு, நம்ம போயிடலாம். ஏன்டா?
ஃபேமிலி மேட்டரா, வயசு பொண்ணு விஷயம். போலீஸ் அது இதுன்னு போனா அந்த பொண்ணுக்கு பெரிய சிக்கலாயிரும். சரி, அதை பத்தி நீ முடிவு பண்ணிக்க. நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். உட்கார், வா. சாப்பிடுறதுல இருக்காத பாட்டி. இந்தாங்க சித்தி காஃபி. ஏதாவது கொடுத்தியே? ஏண்டி சித்ரா, பட்டு இன்னைக்கு சமைக்க வந்த மாதிரியே தெரியலையேம்மா. ஆமா சித்தி, இப்பதான் அவளுக்கு ஃபோன் பண்ணி என்னன்னு விசாரிச்சேன். அவளோட மகளுக்கு உடம்பு சரியில்லையா, இன்னைக்கு வர முடியாதுன்னு வேற சொல்லிட்டா. ஓஹோ, பட்டுக்கு நாம தான் ஃபோன் போட்டு என்னன்னு கேட்கணும். அவங்க ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாங்களாமா? என்னத்த சொல்றது சித்தி, ஏன்னா இந்த வீட்ல ஒரு எஜமானி அம்மான்னு ஒருத்தி இருக்காளே, அவுட் ஹவுஸ்ல இருக்கிறதா தான் பேரு. சம்பளத்துக்கு வச்சிருக்கோமே, எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினா அவங்களும் அதுக்கேத்த மாதிரி நடந்துப்பாங்கல்ல. ஏன் சித்து இப்படி எல்லாம் பேசுற? பாவம், அந்த அம்மாவே அவங்க மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுது. அவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க நிலைமை யாருக்கு தெரியும்? போன் பண்ணி சொல்லாததெல்லாம் ஒரு விஷயமா பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ, பாத்தியா? சரியில்லை, உன் புருஷன் சரியில்லடி. நம்மளை தவிர இந்த வீட்டுல எல்லாருக்கும் அப்படியே தலையாட்டிக்கிட்டே இருக்கிறது. நமக்கு என்ன, யார் சமைச்சா என்ன? நான் ஏங்க உட்காரணும்? இந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்கணும்? நான் போறேன். போங்க. ஐயோ, ரோஷம் வரத பாரு. ஆஹா, வெண்பாக்கு லஞ்ச் கொண்டு போகணுமே, என்ன பண்றது? சித்ரா, என்ன சமையல் கமகமன்னு மணக்குதே. சித்து, நீயா சமையல் பண்ண? உன் கை மனமே மனம்தான். யோ, உன் தொங்கச்சி தான் சமைக்கிறா. அந்த வாசனைக்கே அதுக்குள்ள வந்துட்டியா? யாரு? மல்லியா? நினைச்சேன். என்ன மனம், என்ன குணம்? அடேங்கப்பா, மல்லித்தூள் வாசம் அள்ளுதே. மல்லித்தூள் சும்மாவா மணக்கும் சொன்னாங்க? ஐயோ, இரு, சமையலுக்கு எதுக்கியா குணம்? சாப்பாடுன்னு சொன்னதும் வாயை பழந்துகிட்டு போறேன். பேசாம இரு. ஐயோ, ஒரு வேளை பிரியாணியா இருக்குமோ? இல்ல சித்தி, அவதான் அந்த கறிய போட்டு கொத்திக்கிட்டு இருந்தாளே. ஓ, கொத்திக்கிட்டு இருந்தாளா? எங்க போறீங்க? இரு, இத வந்துடுறேன். எதுக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண. உதவுறது. வாங்க வாங்க. பாத்து. ஐயோ, அட இது வேற. அதான் நானும் வரேன். அது உன் பெரியம்மா கத்திக்கிட்டு கிடக்குறா. காதுல விழல உனக்கு? கத்துறாங்களா? சரி, நான் போய் பாக்குறேன்.
ஆஹா, மோப்பம் பிடிக்கும் போதே இப்படி இருந்தா சாப்பிட்டு பார்த்துட்டா கூப்பிடலையாமே? கூப்பிடலையும் சத்தம் கேட்டுச்சுமா. சத்தம் கேட்டுச்சா? ம், ம். வாயில என்ன? வாயில என்ன, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி நாக்கும் பல்லும் தான் இருக்கும். ஆ காட்டுங்க. நான் ஏன் காட்டணும்? Meenakshi Academy of Higher Education and Research, KK Nagar, Chennai offers BSc and MSc programs in Allied Health Sciences. Apply now. Meenakshi Academy of Higher Education and Research, Medical, Dental, Nursing, Physiotherapy, Allied Health Science, Yoga Science, Occupational Therapy, Arts and Science and Pharmacy. Apply now. Chickamauga, 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 chickamauga.